டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அமெரிக்காவில் உள்ள மாநிலங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு பெட்ரோல் விலைகளை உயர்த்தியுள்ளன. பல மாநிலங்களில் ஒரு கேலன் பெட்ரோல் $4 தாண்டிவிட்டது. கலிஃபோர்னியாவில் ஒரு கேலன் $5 தாண்டிவிட்டது. இது கடந்த 2 ஆண்டுகளில் மிக அதிகமான விலை உயர்வாகும். சில நாடுகள் மாத இறுதியில்தான் எரிபொருள் விலை மாற்றத்தை அறிவிக்கும். அதனால் அடுத்த மாதம் முதல் பல நாடுகளில் பெட்ரோல் விலை அதிகரிக்கும். கம்போடியாவில் பெட்ரோல் விலை அதிகபட்சமாக 68% உயர்ந்துள்ளது. வியட்நாமில் 50%, நைஜீரியாவில் 35%, லாவோஸில் 33%, கனடாவில் 29% பெட்ரோலிய எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கொண்டு வரப்படும் பெட்ரோலிய எரிபொருட்களை ஆசிய நாடுகள் அதிகம் சார்ந்துள்ளன. கிழக்கு ஆசியாவில் உள்ள ஜப்பான் 95% எரிபொருளையும், தென்கொரியா 70% எரிபொருளையும் ஆசிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றன. இதனால் அவை அவசரகால நடவடிக்கைகள் அமல்படுத்தியுள்ளன. தென்கொரியா கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக பெட்ரோல், டீசலுக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயித்துள்ளது. தெற்காசிய நாடுகளில் பாதிப்பு இன்னும் மோசமாக உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் எரிபொருள் சேமிப்பு வசதி குறைவாக உள்ளது. இதனால் வங்கதேச அரசு பல்கலைக்கழகங்களை மூட உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானில் அரசு அலுவலகங்கள் வாரத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே இயங்குகின்றன. பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. எரிபொருளை சேமிக்க 50% பணிகள் வீட்டிலிருந்தே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு குறித்து ஆலோசிக்க ஐரோப்பிய நாடுகளில் G7 நிதியமைச்சர்களின் அவசர கூட்டம் நடைபெற்றது. அவசரகால எரிபொருள் சேமிப்பிலிருந்து 20 முதல் 30% எரிபொருட்களை விடுவிக்கும் ஆலோசனையை பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை எல்லாம் உலகம் முழுவதும் உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் போக்குவரத்து செலவும் அதிகரித்துள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்துக்கு ஈரான் கடும் நிபந்தனை விதித்துள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள போர்க்கப்பல்களை அனுப்பி அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த கோரிக்கையை நேட்டோ நாடுகள் ஏற்கவில்லை. இந்த விஷயத்தில் நேட்டோ நாடுகள் உதவவில்லை என்றால் மோசமான எதிர்காலத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கார்க் தீவில் நடைபெறுகிறது. இதனால் ஈரானின் வருவாயை முடக்க இந்த தீவுக்கு இராணுவத்தை அனுப்பி கைப்பற்றும் திட்டம் குறித்து அதிபர் டிரம்ப் ஆலோசித்து வருகிறார். ஆனால் இந்த தீவுக்கு அமெரிக்க இராணுவம் சென்றால் ஈரான் பதிலடியில் இறங்கும். சவுதி உட்பட வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் கூறுகையில், ஈரானுக்குள் ஊடுருவும் எண்ணம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லை. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த மட்டுமே இரு நாடுகளும் கவனம் செலுத்துகின்றன என்று கூறினார். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், அதாவது OBC, கிரீமி லேயர் அந்தஸ்தை தீர்மானிக்க பெற்றோரின் வருமானம் மட்டுமே அடிப்படையாக இருக்க முடியாது என உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு கடந்த 2015 குடிமைப் பணித் தேர்வில் தேர்ச்சியடைந்த OBC பிரிவினரில் சிலரின் பெற்றோர் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் என்பதால் இவர்கள் கிரீமி லேயர் அடிப்படையில் இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்தது. UPSC இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றன. பொதுத்துறை நிறுவனங்கள், குடிமைப்பணி, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் ஆகியவற்றில் 27% OBC பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனங்கள் நடைபெற வேண்டும். மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என 1980 மண்டல ஆணையம் பரிந்துரைத்தது. இப்பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என 1990 அப்போதைய பிரதமர் VP சிங் அறிவித்ததற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அடுத்த பிரதமரான நரசிம்ம ராவ் இதை நடைமுறைப்படுத்திய நிலையில் அதை எதிர்த்த பத்திரிகையாளர் இந்திரா சாஹ்னி 1992 பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் OBC பிரிவினருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளித்தது. அதே நேரம் மொத்தமாக இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது, கிரீமி லேயர் நீக்கம் உள்ளிட்ட முக்கிய விதிகளை இந்த தீர்ப்பு வகுத்தது. இதன்படி அரசமைப்பு பதவி வகிப்போர், குரூப் A அரசு அதிகாரிகள் அல்லது 40 வயதுக்குள் குரூப் A பதவிக்கு உயர்ந்தவர்கள், குரூப் B அரசு அதிகாரிகள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், ஆயுதப்படை அதிகாரிகள்,
தொழில்துறை வல்லுநர்கள் உள்ளிட்டோரின் வாரிசுகள் கிரீமி லேயராக கருதப்படுவர். அரசு சாரா துறையினருக்கான வருமான உச்சவரம்பு 1993 1 லட்சமாக வகுக்கப்பட்டது. 2017 இது 8 லட்சத்துக்கும் அதிகமாக ஆண்டு வருமானம் ஈட்டுபவர்களின் வாரிசுகள் கிரீமி லேயராக கருதப்படுவர் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ஓபிசி கிரீமி லேயரை முடிவு செய்ய முடியாது. அவர்களின் பதவி அந்தஸ்து அவற்றின் அடிப்படையிலேயே இதை கணக்கிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி ஓபிசி பிரிவினரின் ஊதியம், விவசாயம் உள்ளிட்ட பிற தொழில்கள் வழியாக ஈட்டும் வருமானம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. ஏற்கனவே மத்திய மாநில அரசு பணியில் உள்ளவர்களின் பணி ஒதுக்கீடு அவர்களின் தகுதியின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்படலாம். முன்பு பணி ஒதுக்கீடு பெறாதவர்கள் இப்போது பணி வாய்ப்பை பெறலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு இடமளிக்க தேவைப்பட்டால் அரசு கூடுதல் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இடஒதுக்கீடு என்பது வரலாற்று ரீதியில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களை உயர்த்துவதற்கான வழி என்பதை உச்சநீதிமன்றத்தின் புதிய தீர்ப்பு மீண்டும் உரக்க சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.